வணக்கம். இன்னைக்கு நேத்து சொன்னல சிவனோட அம்சம் எப்படி நம்ம எடுக்கணும், அம்சத்தை எப்படி எடுக்கணும். அதாவது விஷ்ணுனா அவதாரம் எடுப்பாரு. அப்ப சிவன் சக்தி கான்செப்ட் அப்படின்னு சொல்லும்போது அதை பத்தியான விளக்கம் இன்னைக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொக்கிஷத்தை தேடிட்டு அவங்க போறாங்க. அவனே போய் தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, பொக்கிஷத்தை எடுத்துக்கு பண்ணுறாங்க. 2 பேரும் நல்லா உதவி செஞ்சுக்கிறாங்க. ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. நல்ல குணங்கள் 2 பேருமே. உடனே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்னன்னா, அந்த ஒருத்தனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆசை லைட்டா எட்டி பார்க்குது. என்ன அப்படின்னா, அந்த இருண்ட உலகத்து சாத்தான் வேதம் ஓதுதுன்னுவாங்கல்ல, சாத்தான் காதுக்குள்ள வேதம் ஓதுற மாதிரி அவனுக்கு என்ன சொல்லுதுன்னா, எதுக்கு நீ அவனுக்கும் சேர்த்து பங்கு கொடுக்கணும், உனக்கு கொஞ்சம் தானே இருக்குது, நீ மட்டுமே தனியா எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுய நலத்தை புகுத்துது அவன்கிட்ட. உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த சுய நலத்தை புகுத்தின உடனே இவனுக்கு லைட்டா ஒரு ஆசை எட்டி பார்க்குது. ஆமால, எதுக்கு இவனுக்கு பங்கு கொடுக்கணும், நம்மளே தோண்டி எடுத்துக்கலாமே அப்படின்னோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். உடனே இவன் 2 பேரும் போய் அச்சோ இவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கானே அப்படின்னு சொன்ன உடனே இந்த சுயநலம் எட்டி பார்த்த என்ன சொல்றான், என்ன நினைக்கிறான் அப்படின்னா, பேசாட்டி இவனை இவன்கிட்ட கோத்து விட்டுறலாம், கோத்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இவன் அவனை பார்க்க போயிடுவான். ஸோ அந்த நேரத்தில் நம்ம தோண்டி நம்ம மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அதை இது பண்ணிட்டு, இல்ல நீ நீ போய் காப்பாத்திரு அவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இவனும் கருணை இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறான். இவன் இந்த கேப்ல இங்க பார்த்துட்டு இருக்கிறான். இவனுக்கு காப்பாத்திட்டு இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆன உடனே அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் நல்லா ஜாலியா இருக்கிறாங்க இவங்க 2 பேரும். உடனே அப்புறம் பார்க்குறான், ஐயையோ இவங்க என்ன நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வேற மாதிரி நினைச்சோம், இவங்க நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பொறாம எட்டி பார்க்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிருது அப்படின்னா, ஐயையோ அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ நம்மளை அப்ப சுயநலவாதின்றுவாங்களோ, நம்ம பேராசை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிடுவாங்களோ, நம்மளுக்கு கருணை இல்லைன்னு அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வருது. பயம் வந்த உடனே என்ன மாறுதுன்னா, இல்ல நம்ம அப்படி விடக்கூடாது இவங்கள. அப்ப நம்ம நம்ம தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் எடுக்கணும். ஸோ எப்படி கண்ட்ரோல் எடுக்கணும்னா, அகந்த ஈகோ உள்ள புகுந்து நான் தான் பெரியவன், ஏன்னா நீ நிறைய நன்றி அவனுக்கு செஞ்சிருக்கல, அதை சொல்லு போய் நீ எவ்வளோ நன்றி செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் என்ன சொல்றான், நான் தான் உனக்கு ரொம்ப ரொம்ப நான் உதவி செஞ்சிருக்கேன். ஸோ நீ எனக்கு எனக்கு நான் மேலே, நீ தான் கீழே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ இவனுக்கு செஞ்ச அந்த ஈகோ எப்படி விளையாடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் செஞ்ச நன்றியை மட்டும் சொல்ல வச்சுட்டு இவன் அவனுக்கு செஞ்ச நன்றியை மறக்க வச்சுச்சு. ஸோ நன்றி மறத்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போறான். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அந்த புதையலை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கடைசியில புதையல் கிடைக்கலன்னு உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எதிர்பார்த்தது அவனுக்கு நிறைவேறவே இல்லை. ஸோ ஈகோ அதிகப்படியாக மாறி அது ஒரு கோபமாக உருமாறி அவனுக்கு எல்லா விதமான இதுவும் புகுந்தது. ஏன் அப்ப என்ன அப்படின்னா, இவங்களுக்கு அதாவது ஒளி உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் ரூல்ஸ் நம்ம போட்ட மாதிரி இந்த இருள் உலகத்துக்குள்ளேயும் அவங்க சர்டன் ரூல்ஸ் போடுவாங்க. அதான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ தான் பெரியவன் சொல்லு. அதாவது எல்லாமே ஒரு சுயநலம் அப்படிங்கிறது கருணை போய் பேராசை பொறாமை அகந்தை நன்றி மறந்து எதிர்பார்ப்பு நிறைவேறாத கோபம் ஈகோ அது கோபமா வெளிப்படுற மாதிரி இது நீங்க பாத்தீங்கன்னா, நான் நேற்று சொல்லியிருப்பேன்ல உங்ககிட்ட, நேற்று நான் காட்டியிருப்பேன். அதாவது என்னன்னா, இருண்ட உலகத்துக்குள்ள எந்தெந்த துர்குணங்கள் இருக்குன்ட்டு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு இதுல மோஸ்ட்லி உள்ள நிறைய துர்குணங்கள் புகுந்துகிட்டு. ஸோ இருண்ட உலகத்துக்குள்ள ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஆனா நீ ஒளி உலகத்துக்கு வர்றதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ ஒளி உலகத்துக்கு வர்றதுக்கு பல வருஷங்கள் தவம் புரியணும், சரிங்களா? அந்த ஒளி உலகம் அப்படிங்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. எல்லா விதமான துர்குணங்களை நீ களையிறது அப்படிங்கிறதுனா அவ்வளோ எளிது கிடையாது. ஸோ அதை களையிறதுக்கே உனக்கு பல வருஷங்கள் எடுத்திருப்ப. இதெல்லாம் நீக்கிட்டு போகணும். ஆனால்
இருள் உலகத்துக்கு போறதுக்கு வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஈஸியான இதுக்கு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருள் உலகத்துக்குள்ள போயிட்டு அதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. அது அவங்க வந்து ஒரு நன்றிக்கு ஒரு டெஃபினிஷன் வச்சிருப்பாங்க. கருணைக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் வச்சிருப்பாங்க. பாரு நான் தான் வந்து இப்படி செஞ்சேன், நான் தான் பெரியவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் வச்சிருப்பாங்க. ஸோ இருள் உலகத்தினுடைய டெஃபினிஷனும் ஒளி உலகத்துக்குடைய ரூல்ஸும் வந்து ஒத்தே வராது. எப்படி வந்து ஆப்போசிட்டோ அதே மாதிரி இவங்களுக்கான ஒரு ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து செல்லாது. இப்போ ஒளி உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த சுயநலமாக அவன் வந்து கருணையை வந்து இழந்தவனை தான் நம்ம வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் இது இருண்ட உலகத்துக்காரங்க வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இல்லை இவனுக்கு இதெல்லாம் தேவைதான், அந்த தேவைக்காண்டிதான் அவன் வந்தான், மற்றபடி அவனாக எந்த தப்பும் வந்து செய்யவில்லை. இது வந்து பேராசை கிடையாது, இது வந்து நார்மல் ஆசை. எல்லாத்துக்கும் ஒரு விதமான ஒரு மாற்று கருத்தை வந்து வச்சிருப்பாங்க. சோ அதை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா நம்புவாங்க. நம்ம வந்து அதை சொன்னாலும் அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்ப இது வந்து ஒரு சின்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், இந்த கதைக்குள்ளே யார் இருண்ட உலகத்துல இருக்கிறா, யார் ஒளி உலகத்துக்கு வந்திருக்கிறா அப்படிங்கிறது ஒளி உலகத்துக்கு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதே இது நீங்க இருண்ட உலகத்துக்குள்ள கடந்துட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அப்படியே கதையை மாத்தியே சொல்லுவாங்க. சரிங்களா? கதையை மாத்தி சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. இல்ல ரூல்ஸே இல்லாம இருப்பாங்க. சரிங்களா? அவங்க ரூல்ஸே இல்லாம இருக்கிறாங்க. ரூல்ஸ் கிடையாது எங்களுக்கு அப்படின்றாங்க. நாங்கெல்லாம் வந்து உச்சத்துக்கு போயிட்டோம். நாங்க வந்து எங்களுக்கு ரூல்ஸே கிடையாது அப்படின்றாங்க. இப்படின்னா அப்படி பேசுவாங்க, அப்படிலாம் இப்படி பேசுவாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு தேவை வந்து ஒளி உலகத்துக்கு வந்து நம்ம போகணும். நான் ஒளி உலகத்துல இருக்கணும். எத்தனை துன்பங்கள் யார் கொடுத்தாலும் இருண்ட உலகத்து சாத்தான் வந்து நம்மளை வந்து வேதம் ஓதுனாலும் நம்ம போகக்கூடாதுங்கிற மனோ தைரியத்தோட நம்ம வந்து கட்ஸோட வாழணும். பணமோ அதிகாரம் மட்டுமே ஒரு மனிதனை வந்து உயர்த்தும். பணம் இருந்தால்தான் அந்த புவியில் வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து உடைக்கிறதுக்காண்டிதான் நம்ம வந்து வந்திருக்கிறோம். அதிகாரமும் பணமும் இல்லாமலும் இந்த பிரபஞ்சத்தையே நம்மளால கட்டி காப்பாற்ற முடியும். இந்த பிரபஞ்சத்தையே நம்மளால மாற்றக்கூடிய சக்தி வந்து நமக்குள்ள இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம சிவ சக்தி கான்சியஸ் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த அந்த புரிதல் வந்து நம்மளுக்கு இருக்கணும். இப்ப அதனாலதான் அந்த சிவன்னா எப்படி, சிவசக்தினா வந்து எவ்வளவு பவர் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து சொல்றேன். இப்ப எப்படி அப்படின்னா அவதாரம் அப்படின்னா விஷ்ணுனா மனித உருவில் வந்து வந்துக்கூடிய ஒரு 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 வடிவம். அதாவது வெளியே சொல்லுவாங்க. இப்ப விஷ்ணு அவதாரம் அப்படின்னா வெளியே வந்து ஒரு ரூபம் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணர் எடுக்கிறாருன்னா அந்த அந்த இதை வந்து முடிச்சுட்டு அவர் வந்து கிளம்பிடுவார். இப்ப நரசிம்மர்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதை எடுத்துட்டு வந்து அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. ஆனா சிவன் வந்து அப்படி கிடையாது. அந்த ரூபத்தின் வெளிப்பாடாக வந்து தோன்றுவார். அதுதான் வந்து பைரவர், வீரபத்ரா. ஒவ்வொரு அந்த இது வேணுங்கும் போது அந்த 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 அம்சத்தை வந்து எடுக்கிறக்கூடிய நம்மளும் அப்படிதான். நம்ம அந்த சிவனோட இதை பண்ணும்போது நம்ம என்ன கொண்டு வருவோம் அப்படின்னா, அந்த சிவ சக்தி வந்து வெளிப்பாடை வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம கொண்டு வருவோம். நம்மளுக்குள்ளே வந்து தேட 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 நம்மளுக்கு தெரிய வரும். அந்த சிவன் என்ன அப்படின்னா, அப்ப நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும் சிவன்னா வெளியில இல்ல, உள்தன்மையில் இருக்கிறதான் சிவன். இதைதான் வந்து சித்தர்கள் எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனாலதான் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சிவ அம்சம் கொண்ட மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிட்ட அது அம்சத்தை வந்து பார்க்கணும். அப்ப சிவ யோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனாலதான் சிவன் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. என்னதான் வந்து விஷ்ணு அவதாரம் எல்லாம் பண்ணினாலும் சிவனுக்குன்னு ஒரு இது இருக்கிறதுக்கு வந்து மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த அம்சத்தை மனிதர்கள் வந்து எடுத்தாங்க அப்படின்னா அவங்க சிவசக்தி அருள் வெளிப்பாடா வந்து அது வந்து வெளிப்படும். இப்ப சிவன் அப்படிங்கிறதே வந்து என்னன்னா எப்படின்னா வெளிப்படும் அப்படின்னா ஒளி ரூபத்தில் வந்து வெளிப்படும், சக்தியா வந்து வெளிப்படும், ஞானமா வந்து வெளிப்படும். இப்ப நம்மளோட ஒவ்வொரு ஞானமுமே சிவ ஞானம் தான். சரிங்களா? நம்ம வந்து இந்த ஞான கல்வி படிக்க நம்ம எடுக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு சிவன் தான். அப்ப நம்மளுக்குள்ள வந்து சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு 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 சிவன் தான். சரிங்களா? அந்த அம்சத்தை நம்ம எடுக்கிறதுக்காண்டி நம்ம வந்து இந்த இதுக்கு வந்திருக்கிறோம் நம்ம. இப்போ இந்த சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேல வந்து பரமாத்மா,
இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பரமாத்மா நிலையை அடையணும். அதாவது அத்வைத உண்மை அப்படின்னு இதுதான் வந்து அத்வைத உண்மை. இந்த ரா ட்ரூத் நம்ம சொல்றோம்ல. நம்ம ஏன் வந்து இந்த ரா ட்ரூத்துக்கு வந்து முதல்ல ரொம்ப பயப்படுவோம். அதை எடுக்கிறதுக்கே வந்து தடுமாறுவோம் உட்காந்து. ஏன் நம்ம நம்ம இதுல வந்து எ ஒரு டைம் நினைக்கும்போது சிரிப்பா இருக்கும். எப்படி அப்படின்னா, வருஷ காலமா லவ் அப்படிங்கிறதுக்கு நம்ம வச்சிருப்போம். ஆனா, லவ்வ பார்த்து ஓடுறதே இந்த பயணத்திலா தான் இருக்கணும். ஏன்னா அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கும். லவ்வ பார்த்தே வந்து அதாவது லவ் பார்த்து கதறது, உண்மைய பார்த்து கதறது, ரா உண்மைய வந்து ஏத்துக்காம இருக்கிறது. மத்தவங்க நம்மள பார்த்து பயப்படுறது. எதுக்குடா என்னைய பார்த்து பயப்படுறன்னா, நீ வந்து ரா ட்ரூத் வச்சிருக்கிற அப்படின்னு இப்ப நம்மள பார்த்து வேற அன்கண்டிஷனல் லவ் இருக்குடா. டேய் லவ்வுக்கு ஏன்டா பயப்படுறீங்க? ஏன்டா உண்மைக்கு ஏன்டா பயப்படுறீங்க நீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க எல்லாருமே உண்மைக்கு லவ்வுக்கு தான் வந்து பயப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப காலங்கள் வந்து இருக்குது. சோ நம்மளே முதல்ல பயந்துருப்போம் நம்மள பார்த்து. அதுக்கப்புறம் தான் உன் கண்ணாடி தான் ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிறதான் கான்செப்ட் இங்க. சோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 இதையுமே வந்து நம்மளால கொண்டு வர முடியும். அதாவது படைக்கவும் முடியும், அழிக்கவும் எல்லாமே வந்து பண்ண முடியும். சரிங்களா? இப்ப பேசிக்கலா அததான் வந்து வெளியில காட்டியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு 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 ஆண், ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு இணையும்போது, அவங்களால வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு குழந்தை வந்து படைக்க முடியும். அதற்கு வந்து இது குடுக்க முடியும். எல்லாமே வந்து பண்ண முடியும். சோ இததான் வந்து அதாவது நமக்குள்ள இருக்கிறது தான் வந்து வெளியும் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த மாதிரி 3Dல வந்து நம்மளுக்கு வந்து வச்சுக்கிறாங்க. அடுத்து தேவ தேவியர், அப்ப ரிஷிகள், சித்தர்கள், யோகிகள், மனிதர்கள் இந்த சார்ட் தான் வந்து போகும். அப்ப இதுல வந்து முதல்ல வந்து அத்வைத உண்மையை தெரியறதுக்காண்டி நம்ம வந்து பயணப்பட்டுட்டே இருக்கோம். இதுல வந்து நம்ம எப்படி அப்படின்னா இப்ப மனிதர்கள், யோகிகள், சித்தர்கள் இந்த நிலையெல்லாம் நம்ம ஒரு பீரியட்ல வந்து எடுத்துட்டு வந்திருப்போம். எடுத்துட்டு வந்துட்டு இந்த பிரம்மா, விஷ்ணு இது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம கொண்டு வந்துட்டு இந்த சிவசக்தி நிலையை அடையறதுக்கு தான் நம்ம வந்து பாடுபட்டுட்டே இருப்போம். சரிங்களா? அந்த சிவசக்தியை வந்து அந்த சக்தி எடுக்கிறதுக்கு தான் இந்த பயணத்தினுடைய அது வருட காலங்கள் அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் போய் 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 அந்த தெய்வ ஞானம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த எல்லாத்தையுமே வந்து நம்மளால வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைக்கு வந்து நம்ம வந்து வருவோம். அப்போ சிவா அப்படிங்கிறது ஒரு பியோர் கான்சியஸ்னஸ். சிவானாலே ஒரு பியோர் கான்சியஸ்னஸ் தான். அப்ப சக்தி அப்படின்னா எனர்ஜியா இருக்கும். அப்ப ரெண்டுமே இணைஞ்சா அது வந்து பிரபஞ்சம். அவ்வளவுதான். உள்தன்மையில் நீங்கள் 2 பேர் இணைஞ்சீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிறதான் வந்து பிரபஞ்சம். சரிங்களா? அப்ப பரபிரம்மம் அது இப்ப நம்ம நம்ம ஆத்மா வந்து பரமாத்மாவா வந்து உருவாக்குறதுக்கு முதல் ஸ்டெப்பே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து இந்த சிவசக்தி. அப்போ நம்ம முதல் ஸ்டெப் என்ன பண்றோம்? நம்ம ஆத்மாவை பரமாத்மா நிலைக்கு வந்து அடைய போறதுக்கு பரமாத்மா நிலையோட இன்னொரு நிலையும் இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம சிவசக்தி நிலையை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த சிவசக்தி நிலையை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். அது அப்புறம் இப்போ கீழ இருந்து நீங்க மேல போறீங்க. இந்த நிலைக்கு தான் நம்ம வந்து வர்றதுக்கு பாடுபட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து மனிதர்கள் இப்ப பாத்தீங்கன்னா மனிதர்கள் ஐயோ வேற எது போச்சா? இந்த இருக்கு சித்தர்கள். அப்ப சித்தர்கள் வந்து உயர்ந்த ஆன்மீக அறிவு. இப்ப இது வந்து நம்ம எப்படி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து பல நிலைகளை வந்து கடந்துதான் வந்து வந்திருப்போம். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து டக்குன்னு அந்த விழிப்புணர்வு அதாவது குண்டலினி ஒரு காட்டம் வரும்போது இந்த ஜேர்னிக்குள்ள வரும்போது குண்டலினி எழும்பிச்சு அப்படிங்கிற போதே நம்மளுக்கு ஒண்ணுன்னா தெரிய வர ஆரம்பிச்சிடும். சோ தெய்வ ஞானத்தை வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும் உங்களுக்கு. அப்புறம் தான் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து தேவ சக்திகள் இப்ப இதுலதான் வந்து நான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வாராகி எடுத்துனா வாராகியோட பியோர் அந்த அந்த சக்தியை வந்து எடுக்கிற அளவுக்கு வந்து எனக்கு வந்து அந்த தெய்வ ஞானத்தை வந்து நான் தெரியும். எனக்கு ஒண்ணுனா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து எனக்கு வந்து புரிய வைக்கும். புரிய வச்சுட்டு அந்த நிலை அடையணும். அப்போ அந்த பிரபஞ்ச செயல்பாட்டை நடத்துறதே வந்து இந்த 3 சக்தி. இந்த 3 சக்தியை வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் சிவசக்தி கான்செப்டுக்குள்ள வந்து போகணும். சோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு உள்ள தன்மையில் இருக்கும். அதனாலதான் சித்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்டத்தில் உள்ளது போல்தான் பிண்டத்தில் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு உள்ளதான் உனக்கு பிரபஞ்சமே உள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம கான்செப்டை பொறுத்தவரை வெளியே தேடாதீங்க. நம்ம வந்து வெளியில உள்ள அவதாரமாக உருவாகலை உள்தன்மையில் உள்ள சிவ சக்தியை வந்து உள்ளே வந்து நம்ம வந்து ஏங்குகிறோம் அப்படிங்கறதான் நம்மளுடைய கான்செப்டா இருக்கும். இப்ப நீங்க இது 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 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இதுதான் நம்ம ப்ராசஸே. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. இப்ப நான் அந்த சார்ட் வந்து நான் போட்டிருக்கேன்ல இதுக்கு இந்த பரமாத்மா இருக்கு அத்வைத உண்மை இருக்குல்ல இதுக்கு மேல வந்து ஒண்ணு இருக்கு பார்த்துக்கோங்க.
இப்ப இதுக்கு மேல உள்ள உள்ள நிலைக்கு வந்து என்ன அப்படின்னா அதுதான் வந்து அருட்பெரும் ஜோதி நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அருட்பெரும் ஜோதி நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் டாப், அதாவது ஜோதி நிலை. இது வந்து சிவத்தைக்கு மேலே உள்ள பரசிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது சிவனை தாண்டி உள்ள ஒரு பரசிவம். இந்த இந்த நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதி வடிவாக வந்து மாறுறது. ஸோ ரொம்ப ஒரு டஃப் தான் இது. அது ஏன் அப்படின்னா இதுக்கே நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம்ல. ஸோ இதுக்கு மேல உள்ளதுக்கு வந்து போகணும். அது வந்து அறியவே முடியாத ஒரு பரம நிலைக்கு வந்து போகும். அதாவது எளிதாக யாருமே அறியவே முடியாது. அந்த பரநிலையை வந்து யாராலையும் வந்து அறிய முடியாது. அதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரசிவம். அதுதான் வந்து உயர்ந்த நிலை. அதுக்கு வந்து என்ன அப்படின்னா அதுக்கு வந்து வடிவம் கிடையாது. அதை வந்து சொல்ல முடியாது, நினைக்கவும் முடியாது. இதுதான் வந்து அருளி. அதாவது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது நிலை. சரிங்களா? ஸோ அப்பாற்பட்ட நிலை ஒளியை பெறணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இருளை ஃபுல்லுமே நம்மகிட்ட இருந்து நீக்கணும். எந்த விதமான இடையில இருண்ட உலகத்துக்குள்ள போகக்கூடாது. இந்த பயணம்னா இந்த பயணத்தை நோக்கியே போகணும். 3Dலே வந்து நம்ம வந்து உழந்துடக்கூடாது, இருளை வந்து உழந்துடக்கூடாது. பேலன்ஸ் பண்ண வந்து அவ்வளோ அழகா வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா எங்க அம்மா, நான் வாராகி அப்படின்னா ஏன் வந்து வாராகி வந்து குயிக்கா வந்து நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணுவா அப்படின்னா அவ வந்து உள்தன்மையில் வந்து நம்மளை பியூரிஃபை பண்ணுவா. அந்த இந்த இருக்குதுல்ல இதை ஃபுல்லுமே என்ன பண்ணுவா அப்படின்னா மேலே எடுத்து கொண்டு வருவா. நான் சொன்னேன்ல நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த அகந்தையா இருக்கட்டும், பொறாமையா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணுவா அப்படின்னு இப்போ எனக்கெல்லாம் என்ன பண்ணா அப்படின்னா எல்லாத்தையும் முதல்ல மேலே எடுத்து கொண்டு வந்து இந்த தாந்திரிக் இன்னர் ஆல்கமியை வந்து கற்றுக் கொடுப்பா. கற்றுக் கொடுத்துட்டு நம்மளை வந்து என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீ வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தா. கற்றுக் கொடுத்துட்டு முதல்ல வெளியே தான் எழுப்புனா எல்லாத்தையும். சரிங்களா? வெளியே எழுப்பிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து தந்திரா மூலமா வந்து அந்த எனர்ஜியை வந்து, ஏன்னா நம்ம வந்து இல்லறத்தில் வந்து இருக்கிறோம். சரிங்களா? இப்போ ஒரு காட்டுல போய் கல்யாணம் முடியாத ஆட்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகே, அவங்க போய் தியானம் பண்ணி தவம் பண்ணி உட்காந்து வருட காலங்கள் உட்காந்து வந்து செய்யலாம். ஸோ நம்ம வந்து இல்லறத்தில் இருக்கும்போது நம்ம ஜேர்னில எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து மேரீடா தான் இருப்பாங்க. ஸோ இந்த தாந்திரிக் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா வரும் அந்த இன்னர் ஆல்கமி. ஸோ அந்த ஆல்கமியை வந்து நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ண, ஆக்சுவலா என்னன்னா இந்த சக்திகள் எல்லாமே வெளிப்படுத்தல. இந்த அம்மா வந்து கையில வந்து உலக்கையும் கலப்பையும் வச்சிருப்பா. எப்படின்னா நம்மளுக்கு உள்ளதை வந்து தோண்டி எடுத்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவானா மேலே கொண்டு வருவா எடுத்து. அதுக்கப்புறம் என்னன்னா உலக்கைய வச்சு உமி எல்லாமே நீக்கிட்டு அதை வந்து சுத்தமான அரிசியா மாத்தி நம்மளுக்கு வந்து அதை நம்மளை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுப்பா. மெயின் இந்த அம்மாவுடைய கான்செப்ட் என்னன்னா பியூரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவா. ஸோ பியூரிஃபிகேஷன்ஸ் நம்மளை எடுத்து என்ன பண்ணுவா அப்படின்னா இன்னர் ஆல்கமி மூலமா தந்திரா மூலமா கொடுத்து இதெல்லாம் கன்வெர்ட் பண்ண வச்சிருவா. கன்வெர்ட் பண்ண வச்சுட்டு நம்ம கன்வெர்ட் ஆகுனதுக்கு அப்புறமும் திருப்பி போய் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த இருண்ட உலகத்துக்குள் உள்ளக்கூடாதுங்கிறதுக்காண்டி இவ வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ ஒரு ரொம்ப ரொம்ப மாயக்காரி. சரிங்களா? இந்த மாய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவானா ஓகே நம்ம வந்து நம்மளுக்கு எத்தனை வருஷமோ நம்மளுக்குள்ள அது கர்ம பதிவுகளை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எல்லாமே நீக்கிட்டு நம்மளை பார்ப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா தண்டநாத ஆய்வா, நீதி தேவதை. ஸோ 2 கையில வந்து எப்பமோ டபுள் தான் வச்சு கொண்டு வருவா. இது வேணுமா அது வேணுமா, அப்போ உனக்கு வந்து நான் பியூரிஃபை பண்ணி இவ்வளோ இது நான் உன்னைய வந்து பண்ணி கொடுத்துருக்குறேன். நீ திருப்பி வந்து இந்த ஆசையில் பேராசை அந்த அந்த இந்த லிஸ்ட் சொன்னல அதுக்குள்ள எதுக்குள்ளேயாவது போய் இவ உள்ள போறாளா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்றதுக்காண்டி என்ன பண்ணுவான்னா ஆசை காட்டுவா. ஆசை காட்டினோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஓகே அப்ப நானே தாரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிட்டு போற மாதிரி போவா. போனா திடீர்னு அப்ப என்ன சொல்லுவா அப்படின்னா அப்பதான் நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது அவனை காப்பாத்துறது பெருசா இல்லை உனக்கு இந்த மாதிரி கோடி கோடியா நான் கொட்டி கொடுக்கறது பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டெஸ்ட் வைப்பான் நம்மளுக்கு. நீங்க லைட்டா அதுல ஜர்க்கானீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சூழ்நிலைகள் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கறதும் அவதான். சரிங்களா? ஜர்க்கானினா வருட காலங்கமா வச்சு அடிப்பா. நான் பார்த்திருக்கேன் நிறைய பேரு. யாராவது ஏதாவது அவளுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது சூஸ் பண்ணிட்டு அதான் சொல்றேன்ல தந்த்ரா அப்படிங்கிறது எளிது கிடையாதுன்னு நான் சொல்றேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு நான் இதைதான் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னும் போது என்ன பண்ணுவானா மறுபடி ஓ நீ இருண்ட உலகத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அகைன் எல்லாத்தையும் மறைச்சு விட்டுக்கிட்டு இருண்ட உலகத்துக்குள்ள போய் தள்ளிடுவா. நீ அதுல இருந்து மீண்டு வந்தா பாருண்டு. இதுல ஏன் வந்து நான் கலிகாலத்துல வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்றேன் திரும்ப திரும்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா
இருண்ட உலகத்துக்கு மனிதர்கள் வந்து எல்லாமே ஒரு த்ரெட் மாரி. இவங்க த்ரெட்ட வந்து அவ்ளோ எளிதா நீங்க வந்து கட் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த அந்த லூப்புக்குள்ள போய் நீங்க சிக்கிப்பீங்க. சிக்கி உங்கள வந்து சின்னா பின்னமாக்கிரும். அது வந்து அது அது வெளி உலகத்துக்கு 3Dக்கு வேணா ரொம்ப சந்தோஷமா பணம் இருக்கு, அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். பட் அவளோட உலகம், ஒளி உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அந்த ஒளி உலகத்துக்குள்ளே நம்மள அவளோட இதுக்குள்ள நம்மள கொண்டு போய் அதாவது என்னன்னா, அதான் நான் சொல்றேன்லங்க. 1000 வருஷம், எத்தன வருஷம் தவம் பண்ணி அடையாத ஒரு நிலையை உங்களுக்கு வந்து அவ்ளோ எளிதாக ஆல்கெமி, இன்னர் ஆல்கெமி மூலமா, தாந்திரிக் மூலமா கத்துக் குடுக்குறா அப்படின்னு சொன்னா, அதுக்கு நம்ம எவ்ளோ ஒரு பக்தியா வந்து இருந்து செயல்படணும். இது வந்து ம் என்ன இது? அது ரொம்ப ரொம்ப வந்து அது பயபக்தியா தாங்க இருக்கணும். அவ்வளதான். அதுக்கு மேல வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது நானு. பயபக்தியா இருக்கணும். அவ இவ்ளோ சிம்பிளா நம்மளுக்கு வந்து கத்துக் குடுக்குறா அப்படிங்கிறதுக்காண்டி தறிகெட்டு ஆடக்கூடாது. அப்பனா எல்லாத்தையும் எடுத்துருவா. எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஒண்ணொன்னா உங்களுக்கு தெரியாம உள்ள வந்து பண்ணி அதான் நான் சொன்னேன்ல, அந்த லிஸ்ட் பாருங்க. ஒரு சின்ன ஒரு ஆசை. நம்ம மட்டும் வச்சுக்கிறோமா? சுயநலம் அப்படிங்கிறத உள்ள திணிச்சு, நம்ம மட்டும் வச்சுக்கலாமா? அப்படின்னு எடுத்த ஒரே ஒரு சுயநலம், ஒரு மனிதனுக்கு எந்த நிலைக்கு வந்து கொண்டு போய் எல்லா துர்குணங்களையும் எடுக்க வச்சுரும். ஒண்ணுன்னு எல்லா துர்குணங்களையும் எடுக்க வச்சுரும். நீங்க அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரணும். முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அ அ என்ன ஓ! இது இருக்கா, நன்றி இருக்கா, அப்ப இதெல்லாம் எடுத்து அதுக்கு எத்தன வருஷம் வருதோ, அது இத்தன வருஷம் வருதோ, இல்ல நெக்ஸ்ட் பெர்த் எடுத்து நீங்க வருவீங்க இல்லன்னா. அடுத்த பெர்த்னா வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த பெர்த்லயே எந்த பயங்கரத்தினாலும் தாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த பெர்த்தோடயே நம்ம வந்து முடிச்சுக்குவோம். தேங்க் யூ.